ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சொரக்காவை அடிக்கடி வெயில் காலத்தில் நம்ம ஏங்க சாப்பிடணும்? அதுக்கான ஆன்சரையும் நானே சொல்லிடுறேன். சுரக்காய் முழுக்க முழுக்க நீர்ச்சத்துனால ஆனதுங்க. அதில் விட்டமின் பி அண்ட் சி நார்ச்சத்து நிறைந்து காணப்படுது. இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வெகுவாக குறைச்சிருங்க. வெயில் டைமில் நம்மளோட உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடும், நீர்க்கடுப்பு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது தான் இந்த சுரக்காய். சுரக்காயை செஞ்சு சாப்பிட்றப்ப நீர்க்கடுப்பு ஏற்படாது. நமக்கு தாகம் பார்த்திங்கன்னா வெகுவாக குறைக்கப்பட்டுடுங்க. ஏன்னா இதை சாப்பிட்றப்ப நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். அதனால் தாகம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எடுக்காது வெயில் டைமில். இப்போ வாங்க சுரக்காய் கூட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, சிறுபருப்பு ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் எடுத்துருக்கேங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பையும் சிறுபருப்பையும் கழுவிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நிறைய சேர்க்க வேணாங்க, கொஞ்சம் சேர்த்தாலுமே போதுமானதாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த சுரக்காயினுடைய மேல் தூளை நல்லா சீவி எடுத்துடலாம். அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய சீடையும் எடுத்துடலாம். சுரக்காய் ரொம்ப இளம் சுரக்காயாக பார்த்து வாங்கிக்கிங்க. அதனுடைய மேல் தோல் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கணும். திக்காக இருக்குன்னா அது நல்லா முத்திருச்சுன்னு அர்த்தம். தின்னாக இருக்கணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பருப்பும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கட் பண்ண சுரக்காவை அது கூட சேர்த்துக்கலாம். சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, சுரக்காய் இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். அதாவது நான் குக்கரில் வேக வைக்கிறதுனால குக்கர் மூடி போட்டுக்கிறேன். மூடி போடுறதுக்கு முன்னாடி கேஸ் கட்டெலாம் கரெக்டாக போட்டிருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக போட்டுட்டேன், மூடி போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா ஆவி வந்துருச்சு. நான் விசில் போட்டுட்டேன். விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுக்கிறேங்க. நிறைய விசில் விட வேணாம். நிறைய விசில் விட்டுட்டோன்னா சுரக்காயில் இருக்கக்கூடிய சத்து அழிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதோடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள், தண்ணிலாம் நிறைய இல்லை. நம்ம தண்ணி சுரக்காய்க்கு குறைச்சலான அளவே சேர்த்துக்கணுங்க. ஏன்னா சுரக்காயே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீர்ச்சத்தால் ஆனது தான். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக அதில் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியும் இப்போ நம்ம தாளிக்கிறப்ப கரெக்டாக ஆகிடும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு 4-5 பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா சுரக்காய் கூட்டு, அந்த கூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரைஸ்க்கும் அப்படியே குழம்பு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வெயில் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய உஷ்ணத்தை போக்கி நம்மளை குளிர்ச்சியாக வச்சுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.